நடந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு 8 வயசு பையன் 10 வயசு பையனா இருக்கும்போது ஒரு முஸ்லீம் பாய் அவர் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இந்த கை குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வயிற்று வலிக்குது, உடம்பு முடியல அப்படின்னா அவர் வந்து மந்திரம் சொல்லுவார். மந்திரம் சொல்லி தலைமையில் அந்த குழந்தை தலைமையில் கை வச்சு ஏதோ ஒரு மந்திரம் மனசுக்குள்ளேயே முணுமுணுத்து சொல்லுவார். அந்த குழந்தைக்கு அது சரியாயிடும். இதை வந்து இந்த ஜட்ஜு வந்து 8 வயசு 10 வயசுல பார்த்துருந்துருக்கிறாரு. இவருக்கு என்ன அவர் மந்திரம் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும்னு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை. 12 வயசு 13 வயசு ஆக ஆக அவர் கல்வி நிமித்தமாக வெளியூர் போயிட்டாரு. அப்புறம் வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிட்டாரு. ரிட்டையர் ஆன பின்னாடி தான் மறுபடியும் அவங்க கிராமத்துக்கு வர்றாரு. வந்த பின்னாடி அந்த ஐயாவை பார்த்து இவருக்கு தோணு இருந்திருக்கு, என்ன மந்திரம் சொல்லியிருப்பார் இவர், இந்த குழந்தைங்களுக்கு உடனே சரியாயிருச்சு, போய் கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு. அப்போ வந்து அவர் ரொம்ப முதியவர் ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு 88 வயசு அந்த மாதிரி முதியவர் ஆகிட்டார் அந்த பாய். இவர் போயிருக்கிறாரு, ஐயா நான் வந்து இன்னார் வீட்டு பிள்ளை, உங்களுக்கு நான் சின்ன பிள்ளையில உங்களை பார்த்தது, உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்க வந்தேன், சொல்லுங்க தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துருக்கேன், நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கையில் தலை வச்சு இப்படி தலைமையில் உங்கள் கையை வச்சு ஒரு மந்திரம் சொல்லுவீங்க, அது குழந்தைக்கு உடனே உடம்புக்கு நல்லாயிரும். அது என்ன மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு பணி நிமித்தமாக இருந்தாலும் எனக்கு அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஊருக்கு வரவும் ஞாபகம் வந்துச்சு, உங்களை கேட்க வந்தீங்கயா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஐயா சொன்ன அந்த மந்திரம் திருவாசகம் தேவாரம், இதுதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து முஸ்லீம், தேவாரத்தையும் திருவாசகத்தையும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. தேவாரம் திருவாசகம் வந்து நம்ம குழந்தைகள் வந்து ஒப்புவித்தல் போட்டி நடத்துங்க, நல்லா நடத்துங்க, அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இது வந்து யாரோ சொன்னது கிடையாது. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய சொந்த கருத்துக்களை சொன்னார். அடுத்தது இப்போ இந்த மகளிர் தினத்துக்கு வருவோம். மகளிர் தினம் வந்து 1920 கரெக்டு தான். 1882, அதாவது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியேவும் பஞ்சாலையில் வேலை பார்த்த பெண்கள் வந்து எங்களுக்கும் ஆண்களுக்கு சமமான சம்பளம் வேணும் அப்படின்னு போராடினாங்களாம். போராடி கிட்டத்தட்ட அதில் ஒரு 75 பேர் அந்த தீயில கருகி இறந்துட்டாங்களாம். அந்த பெண்களை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி படிப்படியாக எடுத்து கொண்டு வந்து தான் 1920 ஒரு தீர்மானம் போட்டு அப்புறம் இப்போ 1975 மகளிர் தினம்னு ஆரம்பித்து இப்படி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் போராடி இருக்காங்க, சம உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க.